வணக்கம் நண்பர்களே. இன்றைய வீடியோவில் நாம் பார்க்கப் போகிறோம் மனித வாழ்க்கையில் மிக முக்கியமான ஒன்று, தானமும் தர்மமும். எது தானம், எது தர்மம், எந்த தானம் எவ்வாறு நமக்கு பலன் தருகிறது, இவற்றை புரிந்து கொண்டால் நம்முடைய வாழ்க்கை ஆன்மீகத்திலும் உடல் மன அமைதியிலும் பெரிதாக உயர்ந்திருக்கும். தானம் என்றால் என்ன? ஒருவர் நமக்கு கேட்டால் நாம் கொடுப்பது தானம். அவரவர் தேவையை கேட்டறிந்து அவர்களை உதவுவது நம் கடமை. ஆனால் ஒருவர் கேட்காமலே அவர்களின் நிலையை அறிந்து நாமாக கொடுப்பதே தர்மம். தானம் பாவங்களை போக்கும், தர்மம் புண்ணியங்களை சேர்க்கும் என்பதே உண்மை இது. ஏனென்றால் தானம் உடனடி நன்மையை தருகிறது, ஆனால் தர்மம் நம்முடைய வாழ்க்கையை ஆழமாக மாற்றுகிறது. தானத்தின் வகைகள் மற்றும் பலன்கள் இப்போது பார்க்கலாம். எந்த பொருளை தானமாக அளித்தால் எந்த பலன் கிடைக்கும் என்பதை. அரிசி தானம், முன் ஜென்ம பாவங்கள் விலகும் அன்னதானம். கடன் தொல்லைகள் தீரும், மன அமைதி பெருகும். மாங்கல்ய சரடு தானம், தீர்க்க மாங்கல்ய பலன் தரும். குடைதானம், குழந்தைகளின் எதிர்காலம் சிறப்பாகும். பாய் தானம், அமைதியான மரணம், மன நிம்மதி உண்டாகும். காய்கறிகள் தானம், குழந்தைகள் ஆரோக்கியம் மேம்படும். பூக்கள் தானம், விரும்பிய இல்வாழ்க்கை அமையும். எள் தானம், பாப விமோசனம் உண்டாகும். வெள்ளம் வெள்ளி தானம், வம்ச விருத்தி உண்டாகும். பால் தானம், துன்பங்கள் விலகும், மனம் அமைதியாகும். நெய் தானம், நோய்கள் நீங்கும், உடல் ஆரோக்கியம் பெறும். தேங்காய் தானம், எடுத்த காரியம் வெற்றியாகும். தீப தானம், முன்னோர்களின் ஆசீர்வாதம் கிடைக்கும். பூமி தானம், பிறவா நிலையும் சிவபெருமானின் அருளும் கிடைக்கும். பழங்கள் தானம், புத்தியும் சித்தியும் வளர்ச்சி பெறும். ஆடைகள் தானம், சுகபோக வாழ்வு கிடைக்கும். நெல்லிக்கனி தானம், அறிவு மேம்படும். வஸ்திரம் தானம், ஆயுள் விருத்தி உண்டாகும். தயிர் தானம், இந்திரிய பலம் பெறப்படும். கோதானம், பசு தானம், பிதுர்க்கடன் நீங்கும், வம்ச புண்ணியம் பெருகும். புத்தகம் தானம், கல்வி அறிவு சிறக்கும். தங்கம் தானம், குடும்ப தோஷம் நீங்கும். வெள்ளி தானம், மனகவலை நீங்கும். மஞ்சள் தானம், சுபிக்ஷம் வளம் உண்டாகும். சந்தனம் தானம், கீர்த்தி உயர்ந்திடும். போர்வை தானம், கெட்ட கனவுகள் பயம் நீங்கும். கோதுமை தானம், ரிஷி தேவர்கள் கடன் நீங்கும். எண்ணெய் தானம், ஆரோக்கியம் மேம்படும். தண்ணீர் தானம், மன அமைதி மகிழ்ச்சி பெருகும். காலணி தானம், பெரியோர்களை அவமதித்த பாவம் நீங்கும். ஒவ்வொரு தானத்திற்கும் தனித்தனியான அதிசய பலன்கள் உள்ளன. அவை உடனடியாகவும் நீண்ட காலமாகவும் நம்மை ஆசீர்வதிக்கும். எப்பொழுது தானம் செய்ய வேண்டும்? தானம் செய்வதற்கான சிறந்த நாட்கள் அமாவாசை, பௌர்ணமி நாட்கள், பித்ரு பக்ஷம் காலம், பிறந்த நாள், திருமண நாள் போன்ற நல் நாள்களில் தானம் எப்பொழுது செய்தாலும் அது நம்மை உயர்த்தும். ஆனால் சுத்த மனத்தோடு ஆசை இல்லாமல் செய்தால் அதற்கான பலன் பல மடங்கு பெருகும். தானமும் தர்மமும் மனித வாழ்க்கையின் தூண்கள். இவை நம் பாவங்களை போக்கி நம் குடும்பத்திற்கும் சமுதாயத்திற்கும் ஆசீர்வாதம் தரும். பெரியோர்கள் கூறியது போல, கொடுத்தால் பெருகும், தடுத்தால் குறையும். அதனால் தானத்தை வாழ்க்கையில் ஒரு வழக்கமாக்குங்கள். அது நம் ஆன்மீக பயணத்தின் அடிப்படை. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் செய்யுங்கள், உங்கள் நண்பர்களுக்கும் பகிருங்கள். தானம் தர்மம் பலன்கள் என்ற தலைப்பில் நாம் பார்த்தது போல ஒவ்வொரு சிறிய உதவும் நமக்கே ஒரு புண்ணிய பாதை. ஓம் நமோ நாராயணாய. ஓம் நம சிவாய.